ஆவியாக இருக்க அவரை தோது உள்ளவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிறவர் இது சுத்தம் உள்ளவர் பாக்கியவானது தேவனை தரிசிப்பார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியமான பூமியை கொழுத்துக் கொள்வார்கள். இருதய சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு 10 கட்டளை கொடுத்திருக்கிறார். எதுக்கென்றால் மக்களிடையே நல்ல ஒழுக்கமில்லை என்பதற்காக கர்த்தர் ஒரு கட்டளையிடுகிறார். அதாவது தேவனாக கர்த்தர் ஒருவரே, அவரை தந்து வேற யாரும் நம்ம தொழக்கூடாது. அது மாத்திரமல்ல, கொலை செய்யாதிருப்பதாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்டி சொல்லாதிருப்பதாக சொல்லி கட்டளை நம்மளுக்கு 10 கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த 10 கட்டளை நம்ம கீழ்த்திருந்தால்தான் நம்ம நல்ல முறை இருக்கும். அது மாத்திரமல்ல, வாழ்நாள் விழித்திருக்க வேண்டுமானால் தாயும் தகப்பனும் கணம் பண்ணுவாய் என்று சொல்லியிருக்குது. தாயும் தகப்பனை நம்ம கணம் பண்ண வேண்டும். அப்போதான் அவங்களுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா உலகத்தில் நம்ம முதல்ல அதாவது இந்துக்கு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு பெரியவர். நாம் அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் கர்த்தருக்கு அடுத்துதான் தாய் தகப்பன். அதனால தாயின் தகப்பன் நம்ம கணம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் நம்ம தவறான வழியில் நடத்தும். அதாவது அவங்களுக்கு உள்ள பணம் தரேன், அவரை பணம் தரேன், இவங்களை கோர்த்து பொய் சாட்டி சொல்லு சொன்னால் நம்ம போகக்கூடாது. அது நமக்கு பணம் பெருசல்ல, கற்று நம்ம நேர்ந்து பார்க்கிறார். அதுக்கு தான் நம்ம கத்தருக்கு நம்ம கணக்கு சொல்ல ஒப்புக்க வேண்டும். என்ன பொய் சொல்லாதிருப்பாயா சொல்லப்பட்டிருந்ததுனால நம்ம பொய் சொல்லக்கூடாது பிறருக்கு. அதாவது பிறர் பணம் கொடுக்குறாங்களேன்று ஈனத்தனமான காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போ ஆசிரியர் கூட ஒரு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரு பேப்பர் திருத்துறது, நானும் வெளியில் உங்கள் தற்காலத்துக்கு போவேன். அது அவங்க அந்த அந்த சப்ஜெக்டை பார்த்து அவங்க ஆன்சர் பார்த்தா மார்க் போடுவேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு தெரிஞ்சவர், அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் காசு வாங்குவாங்க பேப்பர் திருத்து. அதனால என்ன தெரியுங்களா, அவர் கண்டுபிடிக்கப்பட்டு வேலை நீக்கம் செய்யப்பட்டார். அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவரை தான் போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு எதிர்க்க அவங்க. அதனால ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, மாணவர்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கணும். அவங்கள மஸ்ட் நாட் மிஸ்கைட் தம். அவங்களுக்கு பாடத்தை விட ஒழுக்கம் தான் அதிகமாக சொல்லித்தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரான ஒழுக்கம் உயிரினும் வாங்கப்படும். ஒழுக்கம் தான் முக்கியம். கல்வி அடுத்தது. ஏன்னா ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் எல்லாரும் மதிப்பாங்க. ஒரு டாக்டராக போனால் டாக்டர் போகிறான்னு சொல்ல மாட்டாங்க, குடிகாரம் போகிறேன்னு தான் சொல்லுவோம். ஒரு அட்வொகேட் போனால் டியூஷன் போனால் அட்வொகேட் போகிறான்னு சொல்ல மாட்டாங்க, குடிகாரம் போகிறான்னு சொல்லுவோம். அதனால நம்ம இதில் நிறைய மாணவர்கள் கூட இந்த அந்த மாவா போடுறதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னு செய்யக்கூடாது. மாணவர்களுக்கிடையே நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. நாம் சொல்லித்தர வேண்டும். இப்பொழுது கூட வழியில் பார்க்கும்பொழுது நமக்கு எதிரி யாராவது தப்பான வழியில் சேர்ந்து அவங்களை நாம் புத்தி சொல்லணும். அது தப்பே கிடையாது. ஏன்னா அவளை நல்வழிப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம கற்று நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். ஆத்துமாதாயம் முக்கியமாக ஆத்துமான மக்களை இந்த வழிக்கோ இந்த வழிக்கோ சொல்லி கர்த்தரை விசுவாக்க தேவனை விசுவ. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேற சொல்லக்கூடியது. அதாவது ஆனால் எடுத்துக்கு போனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். மனுஷன் நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஏற்படுத்தலாம் இருப்பது பிரபுக்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஏற்படுத்தலாம் இருப்பது சொல்லப்படுவதனால அவன் கர்த்தருக்கு பயந்து தேவ வழி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை தூய்மை நடத்துவார். நம்ம அநேகருக்கு நிகழ்ந்தது மரம் ஒப்பாகும் உரையாக இருக்கும். அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தருக்கு முக்கியமாக சாட்சியாக இருக்கணும். ஆமென்.